Hi friends, welcome to Kids Fashion World. இன்னைக்கு நம்ம வீடியோல A-line skirt cutting and stitching பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதனுடைய measurements first நம்ம பார்த்துக்கலாம். Okay, first skirt நோடைய length 37 inches plus 2 inch பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக்காக நம்ம எடுப்போம். இந்த 2 inch சேர்த்து total height பார்த்தீங்கன்னா 39 inches. பட் நான் இந்த 2 inches வந்து விட்டுட்டு 37 inches height எடுத்துக்க போறேன் first. செப்பரேட்டா 2 inch வந்து நம்ம எடுப்போம் எலாஸ்டிக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா waist round 37 inches, hip round 37 inches. இது வந்து எப்படி கால்குலேட் பண்றதுன்னு பார்க்கலாம். waist line பாத்தீங்கன்னா 37 inches இருக்கு இல்லையா, அது கூட 2 inches ஆட் பண்ணி டோட்டல் 39 inches வருது. அதை 4 ஆல டிவைட் பண்ணும்போது 9.75 inches கிடைக்குது. ஹிப் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா 37 inches, அது கூட 7 inch ஆட் பண்ணி டோட்டல் 44 inches வருது. இதை 4 ஆல டிவைட் பண்ணிக்கோங்க, அப்போ 11 inches நமக்கு கிடைக்கும். ஸ்கர்ட் லென்த் பார்த்தீங்கன்னா 37 inches. நான் சொன்னேன் இல்லையா, அந்த 2 inch வந்து மைனஸ் பண்ணிட்டு நான் 37 inches எடுத்திருக்கேன். அது கூட சீமிங்காக 1 inch ஆட் பண்ணி 38 inches. ஓகே, இப்போ இது எப்படி கட் பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது பாத்தீங்கன்னா ரயான் ஃபேப்ரிக் 2 மீட்டர் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இந்த மெஷர்மெண்ட்ஸ்க்கு 2 மீட்டர் அளவுக்கு நான் வந்து ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். இது பிளைன் ரயான் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். நீங்க பிரிண்டட் ரயான், ஷிஃபான் அந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ளோ ஆகிற மாதிரியான மெட்டீரியல் வந்து எடுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். கிரேப் அந்த மாதிரிலாம் எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நான் வித் வைஸ் 2வா ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் லென்த் வைஸ் 2வா ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபோல்டிங் சைடு பார்த்தீங்கன்னா என் பக்கமாக இருக்கு, ஓப்பன் சைடு எனக்கு ஆப்போசிட்ல இருக்கு. ஓகே, இப்போ இந்த ஃபோல்டிங் சைடில் இருந்து நான் வந்து வெஸ்ட் ரவுண்ட் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். 9.75 inches வந்து வருது நமக்கு. அது கூட இந்த ரவுண்டா நான் 10 inch நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த மேல இருந்து ஹிப்னுடைய ஹைட், வெஸ்ட் லைன்ல இருந்து ஹிப்னுடைய ஹைட் பாத்தீங்கன்னா 7 inches அளவுக்கு மார்க் பண்ணிட்டு அந்த இடத்துல நான் 11 inches ஹிப் ரவுண்ட் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த வெஸ்ட் லைன்ல இருந்து கீழே அந்த ஓப்பன் சைடு அந்த கார்னர் வரைக்கும் பாருங்க, இந்த மாதிரி ஒரு ஏ ஷேப் மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த ஏ ஷேப் மாதிரி நான் வந்து டேப் வந்து பிளேஸ் பண்ணி லைன் போட்டுக்கிறேன். பாருங்க, இந்த மாதிரி லைன் போட்டு விட்டுக்கிறேன். இப்போ நம்ம அடுத்து செய்ய வேண்டியது பாருங்க, இப்போ இந்த ஃபோல்டிங் சைடில் நான் ஸ்கர்ட்னுடைய ஹைட் எடுக்க போறேன். நமக்கு 38 inches ஸ்கர்ட்னுடைய ஹைட் வந்து தேவைப்படுது இல்லையா, அந்த ஹைட்டை நான் இந்த ஃபோல்டிங் சைடில் மேல இருந்து கீழே நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் 38 inches. அதே மாதிரி இந்த வெஸ்ட் லைன்ல வச்சு நான் 38 inchesக்கு பாருங்க இந்த ஓப்பன் சைடு அந்த கார்னர் வரைக்கும் நான் வந்து மார்க் பண்ணிட்டே வரேன். ஓகே, மார்க் பண்ணிட்டு இதை நான் லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கிறேன். பாருங்க, இப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும். ஓகே, இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம அந்த ஸ்கர்ட் போர்ஷன் ரெடி பண்ணிட்டோம். அடுத்து நம்ம எலாஸ்டிக்காக அந்த வெஸ்ட் பெல்ட் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு இந்த மாதிரி துணி வந்து ரெண்டா இருக்கிறனால நான் அது ரெண்டையும் சேர்த்து வச்சு
மெஷர்மெண்ட் வந்து நான் மார்க் பண்ண போகிறேன். சாரி, துணியை 4 போட்டிருக்கேன். ஓகே, இப்போ இதனுடைய ஹைட் பார்த்தீங்கன்னா 4.5 இன்ச்சஸ்க்கு நான் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். 2 இன்ச் வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு பக்கம் 2 இன்ச் அப்படிங்கும்போது உங்களுக்கு 2 பக்கத்துக்கு 4 இன்ச்சஸ் ப்ளஸ் ஃபோல்டிங்க்கு ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா. ஓகே, பாருங்கள் இப்போ நம்ம கட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது இந்த ஸ்கர்ட்னுடைய இந்த 2 பீசஸ் இருக்கு இல்லையா, அதை நம்ம ஜாயின் பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த மாதிரி 2 துணியும் மேலேருந்து கீழே வரைக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே வரலாம். இது பார்த்தீங்கன்னா நான் மெஷர்மெண்ட் வந்து கொஞ்சம் லூஸாகவே இதை வந்து எடுத்திருக்கேன். ஸோ நான் வந்து சீமிங்க்கு வந்துட்டு இதை செப்ரேட்டாக நான் வந்து ஆட் பண்ணலை. நீங்கள் டைட்டாக எடுத்தீங்க அப்படின்னா, அதாவது ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெஸ்ட் லைன் அண்ட் ஹிப்பு வந்து டைட்டாக மெஷர்மெண்ட் எடுத்தீங்கன்னா நீங்கள் சீமிங்க்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்கர்ட் அப்படிங்கும்போது கொஞ்சம் லூஸாக எடுக்கிறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் நம்ம வந்து எலாஸ்டிக் ஆட் பண்ணுறோம் இல்லையா, அதனால அதுதான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஓகே, இப்போது ஒரு பக்கம் ஸ்டிச் பண்ணிட்டோம். இன்னொரு பக்கத்துலேயும் தையல் போட்டு நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ 2 பக்கமும் நம்ம தையல் போட்டுட்டோம். நெக்ஸ்ட் இதனுடைய பாட்டமில் பாருங்கள், இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு சுற்றி தையல் போட்டுட்டே வரணும். ஓகே, டன். பாருங்கள், இப்போது நம்ம இந்த பாட்டம் ரவுண்ட் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இதனுடைய வெஸ்ட் பெல்ட்டுக்கு இந்த துணியை நான் இந்த மாதிரி 2 பக்கத்துலேயே ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி நான் 2 பக்கத்துலேயும் தையல் போட்டு வச்சுக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ இதை இந்த ஸ்கர்ட்டில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஸ்கர்ட்னுடைய நல்ல பக்கமும் இந்த பெல்ட் போர்ஷனுடைய நல்ல பக்கமும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி நான் பிளேஸ் பண்ணி இந்த உள் பக்கத்தில் தையல் போட்டுட்டு வரேன். சுற்றி தையல் போட்டுட்டே வரணும். பாருங்கள், இந்த மாதிரி நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதனுடைய உள் பக்கத்தில் இந்த மேலே இருக்கிற துணியை இந்த மாதிரி ஒரு ஃபோல்ட் பண்ணி சுற்றி தையல் போட்டுட்டே வரலாம். இப்படி ஸ்டிச் பண்ணிட்டு வரும்போது ஒரு 1 இன்ச் அளவுக்கு நம்ம கேப் விட்டுக்கணும். எதுக்காகனா எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ணுறதுக்காக. பாருங்க, இந்த மாதிரி கேப் விட்டுக்கணும். இதுக்குள்ள தான் நம்ம எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ண போறோம்.
நான் 1 inch எலாஸ்டிக் வந்து இதில் இன்சர்ட் பண்ண போகிறேன். இது எப்படி கால்குலேஷன் பண்ணணும்னா, எலாஸ்டிக் வந்து நீங்கள் வெஸ்ட் லைனோட ஒரு 4 inch 3 or 4 inches மைனஸ் பண்ணி எலாஸ்டிக் எடுத்துக்கோங்க. ஓகே, இது இன்சர்ட் பண்ணிவிட்டு இது 2 பக்கம் இருக்கிற எலாஸ்டிக்கு இந்த மாதிரி சேர்த்து வச்சு ஒரு தையல் போட்டுக்கோங்க. தையல் போட்டுட்டு அது மேலே ஒரு படிமான தையல் போட்டுட்டு இந்த எலாஸ்டிக்கை உள்ளே இன்சர்ட் பண்ணி விட்டுருங்க. விட்டுட்டு அந்த ஓப்பன் வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, இப்போ நான் அதை ஓப்பன் க்ளோஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம அந்த எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் சென்டரில் ஒரு தையல் போட்டுகிட்டே வரணும். தையல் போடும்போது இந்த எலாஸ்டிக்கை நல்லா இழுத்து தையல் போட்டுகிட்டே வரணும். அப்போது நமக்கு அந்த கேதரிங்ஸ் வந்து நிறைய கிடைக்கும், ரிங்கிள்ஸ் வந்து. ஓகே, பாருங்கள், இப்போ நம்ம ஸ்கர்ட் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். நான் இதனுடைய பாட்டமில் பாருங்கள், நான் இந்த மாதிரி பிளாக் கலர் லேஸ் வந்து அட்டாச் பண்ண போகிறேன். ஏன்னா இதனுடைய ஷர்ட், அதாவது இதனுடைய ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ நான் இந்த லேஸ் வந்து இந்த பாட்டமில் ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் நான் அட்டாச் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணும்னா உங்களுடைய இஷ்டப்படி நீங்கள் லேஸ் வச்சு நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம் ஸ்கர்ட்டை. நான் இந்த ஒரு லைன் மட்டும் லேஸ் வச்சு நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இதனுடைய ப்ளவுஸ் வீடியோவை நான் நெக்ஸ்ட் வந்து அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகே, பாருங்கள், இப்போ இந்த சைடு வந்தோடனே நான் வந்து கட் பண்ணி அப்படியே கீழே வந்து திரும்பவும் இந்த கீழ் பகுதியில் ஒரு தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே நீட்டாக நமக்கு A லைன் ஸ்கர்ட் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் வித் எலாஸ்டிக்கோட. கண்டிப்பாக நீங்களும் இந்த ஸ்கர்ட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வியர் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதனுடைய ப்ளவுஸ் வீடியோ நான் நெக்ஸ்ட்டு வந்து அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.